சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. முதல் நைட் அப்போ நம்ம என்ன செய்வோமா, பெரியவங்க கூப்பிட்டு உள்ள விடுவோம். உள்ள விட்டு வெள்ளை பாவாடை வெள்ளை சட்டை எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவோம். வெடிகாலம் வரும்போது எல்லாருமே தானே வந்து பார்ப்பாங்க. ஒரு நாத்தனாரி, ஒரு ஒத்தா, ஒரு குத்தி எல்லாருமே தானே பார்ப்பாங்க. நீ நல்ல பொண்ணா நல்ல பொண்ணு இல்லையானே பார்ப்பாங்க. ஆமாமா, இதுதாம்மா சாயங்காலம் கிராமத்துல இதெல்லாம் அநியாயம். இது இதெல்லாம் எந்த உலகத்துல இருக்கீங்கம்மா நீங்க? எந்த உலகத்துல இருக்கீங்கம்மா? நல்ல பொண்ணா நல்ல பொண்ணு இல்லையான்னு செக் பண்றீங்களா? அவங்க வேலை செய்யற இடத்துல போய் அடிப்பீங்களா நீங்க? அவ கூப்பிட்டதால தானே. நீங்க பேச வரங்கம்மா. அவங்க டைவர்ஸ் கேட்டதுனால அதுக்காக போய் அடிப்பீங்களா? அடிச்சா அவ டைவர்ஸ் வேண்டா சொல்லிடுவாளா? நான் முருகநகர்லேருந்து வர வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க. வெள்ளூர்லேருந்து வராங்க. என் பேர் வினோத்குமாருங்க. என் பிரச்சனை என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு நான் வேலை இல்லாத உட்காந்துருந்தேன் வீட்டில். வெளியே சுற்றி இந்த வெளியே ஃப்ரெண்டு முன்னே போயிருந்தேன். அப்புறமா சர்ச்சுக்கு போனோன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூப்பிட்டு இருந்தானுங்க. அந்த பையன் பண்ணால் அவன் பின்னாடியே போனேன். அவன் என்ன பண்ணால் மாட்டுக்கு தீவனம் வாங்கணும்னு சொன்னானுங்க. நானும் தீவனம் வாங்கிறதுக்காக போனேன். கூட அவங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை. வண்டி நான் வச்சுன்னுக்கிறேன். வண்டி வச்சுருந்தா அவன் சரியாக ஓட்ட மாட்டானுங்க. அவங்ககிட்ட கொடுத்து தீவனம் வாங்கிட்டு நேராக சர்ச்சுக்கு போயிட்டானுங்க. நேராக நான் போய் எங்கள் பாஸ்ட்டு கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டி தாத்துன்னு போயிட்டு கூட்டின்னு வந்தானுங்க. கூப்பிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட விஷ் பண்ணேன். பேசலான்னு விஷ் பண்ணேன். நான் விஷ் பண்ணிட்டு அப்புறமா இது மாதிரி உங்களுக்கு மேரேஜ் ஆச்சான்னு கேட்டாருங்க. இல்லை, மேரேஜ் பற்றிலாம் கேட்காதீங்க, இப்போ என்கிட்ட காசு இல்லை, எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்குது அப்படின்னு சொன்னாருங்க. அவர் தான் தேவன் அவர் பேருங்க. அவர் தான் எல்லாமே இவ்வளோது காரணம் அவர் தான். அவர் என்ன பண்ணாருங்க, இது மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் தனியாக பைபிள் எப்படி சொல்லுவாங்க அது மாதிரி சொன்னாங்க. நானும் சரி அமைதியாக இருந்தேன். நானும் அவர் கேட்டுக்கின்னு அவர் என்ன பண்ணார், உடனே கல்யாணம் பண்ணோம். அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணாங்க, 5 பேர் பார்த்துட்டு பண்ணாங்களாம். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு தெரியலிங்க. ஏற்கனவே தொடர்பு இது போட்டுதுங்க. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே அவர்கிட்ட இது வாங்கிக்கின்னு இது கழிச்சிட்டு இருக்குதுங்க. அது என்ன பண்ணுக்குது, சொல்லவே இல்லை, அந்த மறைச்சிட்டாருங்க. அப்புறமா பொண்ணு பார்த்ததுலேருந்து நான் அவங்க கொடுத்து அவங்க நம்பர் என்ன இது 15 அவங்களது 6ங்க, இந்த 5ங்க. இது மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவோம். எவ்வளோ வச்சுன்னுக்கிறா 50,000 செலவு பண்ணாங்க. நான் அவங்க கூட சுற்றிக்கினுங்க 50,000 செலவு பண்ணேன். அப்புறமா கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன பிறகு நானும் எந்த ப்ராப்ளம் இல்லாத போய் நினச்சிங்க. இது நடுவில் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியலிங்க. அவங்க சொல்லி பேச்சு கேட்டுக்கின்னு ஆடினுக்கிறாங்க. உங்க மனைவியா? மனைவி. யார் உங்கள்ட்ட 50,000 ரூபாய் வாங்கினாங்க? அவங்க தான். யாரு? எங்க மனைவி தான். எதுக்கு கொடுத்தீங்க? அவங்க செலவு பண்றதுக்காக. கல்யாணத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் இல்லையா? இருக்காங்க. தம்பி இருக்கிறாங்க. தம்பி 10th படிக்கிறானுங்க. அப்பா அம்மா? அப்பா இல்ல, அம்மா தான் இருக்காங்க. அம்மாக்கு இதெல்லாம் தெரியுமா? அம்மாவுக்கு சொன்ன பிறகு தான் நான் கல்யாணமே அம்மாவுக்கு சொல்லிட்டு நான் இது மாதிரி அது மாதிரி தெரிஞ்சு அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுமா. அம்மாவுக்கு சொன்ன பிறகுதான் தெரியுமே கல்யாணமே ஆச்சுங்க.
சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்ன, அவங்க டைவர்ஸ் கேட்குறாங்க. டைவர்ஸ் அவங்க என்ன, அவங்க வந்து நான் நஷ்டம் கேட்குறாங்க. ஆனால் வந்து நான் என்னால் முடியாது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு வந்து அவங்க சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, பிரியாணி செய்யறேன்னு சொன்னாங்க. அது நாங்கள் என்ன பண்ணோம், 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் தான் சொன்னாங்க. அவங்க கொடுக்கவே இல்லை. அதை நாங்கள் என்ன பண்ணோம், நகை வச்சோங்க. அது தான் வச்சுங்க. வச்சு நாங்கள் பண்ணோம், கொடுத்தோங்க. அது என்ன பண்ணுச்சு, மறைச்சிடலாம் சொல்லிச்சு. இது எங்கள் ஃபேமிலி மேலே குற்றம் சொல்லிச்சிங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்க மேலே குற்றம் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு எவ்வளோ டென்ஷன் பண்ணி விட்டுச்சு. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி எங்கே நான் வேலை செஞ்சுன்னு இருப்போங்க. என்னை வேலை செஞ்சு விட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அங்கேருந்து நான் வந்து அந்த நகை என்ன பண்ண அவளே வச்சு அவளே பேங்க் புக்கில் வச்சுட்டாளுங்க. எவ்வளோ வச்சுக்கலான்னு தெரியலிங்க. அதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறா. உங்கள்ட்ட இருந்து காசு வாங்கி அவருக்கு கொடுப்பாளா? எதுக்கு கொடுக்குறா? அதை ஏமாத்துதுங்க. எத்தனை ஆம்பளைங்களை ஏமாத்திருப்பாங்க. எவ்வளவு மாசம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 3 செப்டம்பர் மாதம் ஆச்சு மேடம். இப்ப நீங்க வாழறதுக்கு தயாரா? வாழறது தயார். நான் உங்க மனைவி என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க நீங்க கேளுங்க. அவங்க இப்ப உங்களோட இல்லையா? என்கிட்ட இல்லைங்க. எப்போ போனாங்க? அவங்க போய் நவம்பர் மாசம் போனாங்க. 2 மாசம் தான் ஒண்ணா வந்தீங்களா? சரி, இப்போ உங்க மனைவியோட பேசி உங்களோட சேர்த்து வைக்கணுமா? ஆமா. சரி, உங்க பேருமா? என்னமா பிரச்சனை? எனக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவரை சொல்லாமல் மேரேஜ் பண்ணிட்டாங்க. பொண்ணு பார்த்து 20 நாள்லேயே வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு அவங்க பண்ணிட்டாங்க. மருணத்துக்காக வர இல்லைங்களா? அப்போ வரும்போது வந்து அவர் ஆக்டிவ் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஒரு 20 டேஸ் வந்து இங்கே வீட்டிலேருந்து சைலண்ட்டாக இருந்தார். குளிக்கிறதுல ட்ரெஸ்ஸும் சரி இது பண்ணுவேன், எடுத்து கொடுத்தா தான் போடுவார். ஏன் இப்படி ஆக்டிவ் இல்லாது இருக்கிறாரே, இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லிட்டு நான் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறேன். நான் டியூட்டிக்கு போயிட்டேன். சரி, விருந்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பிறகு ஃபோன் பண்ணேன் நான், நீங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுங்க, அம்மா வீட்டுக்கு, எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு. சரி வந்துடுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் 8 o'clock வரலாம் பஸ் ஸ்டாண்ட் வந்து வெயிட் பண்ண அவர் வரலைங்க. சரி வண்டி எடுத்துகிட்டு வரேன்னாரு, வரல. அப்புறமா நான் என்ன பண்ணேன், நான் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், இதோ வந்துட்டுருக்கிறேன். எங்கே வரீங்க சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு, நான் ஏரோப்ளைன்லாம் வரேன், ராக்கெட்லாம் வரேன், எப்படியாவது வருவேன் நான், நீ கவலைப்படாத. ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு, எப்படியாவது வருவேன்னா எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன். அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு நைட்டு 11 மணி அவர் வரும்போது நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டில் மெயின் ரோட்லையெல்லாம் போயிட்டு பார்த்தேன், எந்த பஸ்ஸில் வராருன்னு தெரியல. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்ச நேரம் அங்கே யாராவது இருந்தால் ஃபோன் தயவுசெய்து கொடுங்க, நீங்கள் எந்த ஸ்டாப்பிங் வராது நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னேன். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு இவங்க ஃபோன் கொடுத்தாங்க. ஃபோன் கொடுத்துட்டு இப்போ தாம்மா நாங்கள் வடுமுட்டை ஹாஸ்பிட்டல் வரோம் அப்படின்னாரு. சரி, நான் அங்கேயே நின்றுட்டு சரி பஸ்ஸுலேருந்து இறங்கி வந்தோன்னே நாங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு நானே வண்டியில் உட்கார வச்சு அவரை கூட்டிகிட்டு போயிட்டேன். கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டோன்னே அவங்க அம்மாக்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம், ஏம்மா இவர் இது போலலாம் பண்ணுறாரு, இவருக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, ஏன் இது போல் பேசுகிறாரு அவர், இது போல் ஏரோப்ளைன் வர ராக்கெட்டில் வரேன்னு சொல்கிறாரு, இவருக்கு என்ன ஆச்சு நாங்கள் அப்படின்னுக்கு அவங்க அம்மா எங்களை அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மாமியார், ஐயோ என் பிள்ளைக்கு என்ன செஞ்சு வச்சுட்டாங்க இவங்க, என்ன பண்ணிங்க தெரியல, ஐயோ என் பிள்ளை நல்லா இருந்தானே என்ன பண்ணாங்க தெரியலன்ட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் நாங்கள் என்ன பண்ணோம், நைட்டு சரி சாப்பாடு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் சைலண்ட்டாக உட்கார வச்சுட்டு அவர் தூங்கவே இல்லை நைட்டெல்லாம். என்னாச்சு, யாராவது உங்களை திட்டினாங்களா, என்னாச்சு சொல்லுங்கன்னா சைலண்ட்டாக இருக்கிறாரு, எந்த பதிலுமே சொல்லலை. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வர பழக்கம் இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பழக்கமே கிடையாது. அதான் 20 நாள்லேயே எங்களை வந்து பார்த்து கடகடான்னு நிச்சயதார்த்தம் கூட வைக்கலாங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் அம்மா அப்பா நான், அண்ணாங்கெல்லாம் தொலைவில் இருக்காங்க. அவங்களாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பாஸ்டர் அண்ணா ஒருத்தர் இருக்கார். அவர் மூலியமாக தான் இவங்க பார்த்துட்டு ஒரு சர்ச்சு பிலீவர்ஸ் ஒருத்தர் வருவார், அவர் மூலிமா இவங்க சொன்னாங்க. உங்கள் அண்ணாக்கள் எல்லாம் வந்து விசாரிக்க மாட்டாங்களா? அவங்கெல்லாம் தொலைவில் இருக்கிறதுனால வரையலாம். ஜம்முல இருக்காங்க, ஒரு அண்ணன் ராஜஸ்தானில் இருக்காங்க, அதனால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு முன்னே என்ன நடத்துனாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க டேப்லெட் சாப்பிட்றதே எங்களுக்கு தெரியாது. ஸோ இது முன்னாடி நடந்துகிட்டே இருக்குது. இது போல் எதுக்கு இது போலலாம் பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதுக்குமா அவங்க அம்மா அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் மாமியார்.
நான் இது போலலாம் திட்டுறாங்க எங்கள் அம்மாலாம் பாரு நான் இப்படியெல்லாம் திட்டுறாங்க நம்ம என்ன பண்ண வரோம் நம்ம ஒன்றுமே பண்ணல விருந்துக்காக கூட்டிகிட்டு வந்து இது போல் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் மறுநாள் காலையில் அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து போனோம். அவங்க மம்மி கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் விட்டும் போது இது போல் ஐயோ என் பிள்ளைய இது பண்ணிட்டீங்களே என்னாவும் செஞ்சு வச்சுட்டு இது போல் பண்ணியிருக்கீங்களே என் பிள்ளைய நாங்கள் ஒன்றுமே பண்ணலம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னது இவர் எதுவுமே பதில் பேசலை. டென்ஷன் பாமா கவர்மெண்ட்மான்னு தான் கத்துறாரே தவிர மறுபடியும் எதுவும் பேசலைங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து நான் என்ன பண்ண சாப்பாடு கொடுத்துட்டு சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அவரை டென்ஷன் ஆக்காதீங்க டென்ஷனால் அவர் பேசுகிறாரு போல் இருக்குது நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகுது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சுட்டு மறுபடியும் எழுந்துச்சிட்டு இது என்னது இது யார் இது அப்படின்னு மிரண்டு பேச ஆரம்பிச்சிட்டார். அதிகமாகிடுச்சிங்க அவருக்கு. எனக்கு பயத்துச்சு இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன மாமனார் மாமியார் இருக்காங்க அவர் காஞ்சிபுரத்தில் இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து இது போலலாம் பண்ணுறாங்க எப்படிம்மா இது அப்படின்னு கேட்டதுக்கு சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுனாங்க. வெளியே கூட்டிகிட்டு போய் பேசியிருக்காங்க போல் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. பேசிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து சரி இருமா நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு ரூமில் விட்டுட்டு இவங்க போயிட்டாங்க பெரிய மாமியார் வீட்டுக்கு. அங்கே அந்த ஊரில் இருக்காங்க அவங்க போயிட்டாங்க. போயிட்டதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் சரி இவர் இப்படியெல்லாம் நாங்கள் அவர்கிட்டே கேட்டோம் ஏங்க ஏதாவது டேப்லெட் சாப்பிட்றீங்களா அம்மா ஏதாவது குத்துருக்காங்களா உங்களுக்கு தலைவலிக்கு ஏதாவது டெய்லி மாத்திரை கொடுப்பாங்களான்னா ஆமாம் எங்கள் அம்மா டெய்லியும் ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கம்முன்னு ஆகிட்டோம். இதுக்கு முன்னாடி இவங்க கல்யாணம் ஆன மறுவனத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க எங்கள் மாமியார் என்னை அசிங்கமானு கெட்ட வாரத்தில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சா பூசினாக்கா மஞ்சா பூசினா யாரடி பார்க்க போகிறேன் நீ மஞ்சள்லாம் பூசுறி கல்யாணம் ஆகி 3 நாள் கூட ஆகலை குளிச்சுட்டு மஞ்சா பூசுறதுக்கு அது போல் மஞ்சா கல்லெல்லாம் தூக்கி விசிறிச்சிட்டாங்க. என் வீட்டுக்கு மஞ்சா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எல்லாத்தையும் விசிறிச்சிட்டாங்க. நான் எதுவுமே கேட்டுக்கல. எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லி அழுத அம்மா மஞ்சா பூசுதில்ல என்னம்மா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேடி திருடி தான் மஞ்சா பூசுவாளுங்க கது தட்டுறதுக்கு இது போலெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக கேட்காரு. என்னால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து என் நகை பணமெல்லாம் பிடிங்கிக்கினாங்க. இப்போ கல்யாணம் வீடு கட்டுறது 4 லட்சம் கல்யாணம் பண்ணது 4 லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த பணம் நகை எல்லாத்தையுமே வச்சு என் அக்கௌண்ட்டில் நான் 70,000 வச்சு கொடுத்தேன். எதுக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி? அவங்க தான் ரெடி இது பண்ணுறதுக்கு கடை இருக்குது என்னால் வட்டி கட்ட முடியல. எங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்காங்களே எங்கள் மாமனார் சின்ன மாமனார் மாமியார் எங்களால் வட்டி கட்ட முடியல நீங்கள் நகதை வச்சு கொடுன்னு 2 நாளாக ஒரே தொந்தரவு. இவர்கிட்ட இவர் நார்மலாக அதுக்கு தெரியாததுக்கு முன்னாடி இவர் மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி 27 நாள்லேயே வாங்கிட்டாங்க. மேரேஜ் ஆகி 27 நாள்லேயே எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நானே சரி இப்படின்னு நான் அவங்க அப்பா பணம் ஏதோ செத்துட்டது வந்து 4 லட்சம் ரூபாய் வருது நான் அதை வச்சு நான் வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கொடு இப்போ என்னால் வட்டி கட்ட முடியல அப்படின்னோடனே எங்கள் மாமியாரும் சரி கொடுமா அவங்க கொடுத்துருவாங்க கொடுமான்னு சொல்லிட்டு என் மாமியாரும் வாங்கி இவரும் எங்கள் வீட்டுக்காரும் சரி வச்சு நானும் என் அக்கௌண்ட்டில் வச்சு நான் அந்த நகை வச்சு பணம் வச்சு கொடுத்தேங்க. கொடுத்துட்டு அது போல் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவருன்னு. நீங்கள் புருஷன் பொண்டாட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சந்தோஷமா இருந்தீங்களா? இல்லைங்க மேம். அவருக்கு எப்படி அப்படியே மேலே அந்த ஆசை உணர்வுகள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எங்கள் அம்மா புதுசு அப்படிதாம்மா இருக்கும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போடுவாள் அப்படின்னாங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கல்ல? ஆமாம். படிச்சிருக்கீங்க? +2 ஃபெயில் லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்கேன் நான். இவ்வளோலாம் விவரம் இருக்குல்ல அதை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டாமா? அதுதான் அவர் வந்து பார்க்கறதுக்கு நல்ல மாதிரியே தெரிஞ்சாருங்க. ஆக்டிவ் அது இதெல்லாம் பார்த்தாக்கா நல்ல மாதிரியே தெரிஞ்சா. ஆனால் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்கிறாரு அவர். அவர் சொன்னது வேற என்னவோம்மா? நீங்கள் ஏதோ ஃபோனில் பேசிகிட்டே இருக்கீங்களா யார்கிட்டயோ? நான் யாருக்கிட்டையும் பேசுறது இல்லைங்க மேம். நான் போய் யாருக்கிட்ட பேச போகிறேங்க? இப்போ நீங்கள் டிவோர்ஸ் கட்டிருக்கீங்களா? ஆமாங்க மேம். இப்படியே பட்டவர்கிட்ட மனநிலை என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அடிச்சுட்டே இருக்காருங்க. வந்து இப்படியே நான் போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்டேன். நான் எதுக்கு டைவர்ஸ் கேட்டேனாக்கா இப்படி மென்டலாக இருக்கிறாரு இவர் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானே
சரி வாங்க நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது போல எல்லாம் நடந்துட்டே வந்துச்சு. சரி நம்ம கிட்ட கட்டிட்டாங்களே நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் எப்படி இருந்தாலும் அவங்க கூட வாழறேன், வாங்க டாக்டர் கிட்ட போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட்டிட்டு போனேன் அவரை. டாக்டர் இவர் இப்படி எல்லாம் பண்றாரு, சந்தேகப்படுறாரு, அப்புறம் குளிக்கிறது இல்ல, ட்ரெஸ் பண்றது இல்ல, எல்லாம் இவர் ஆக்டிவே வேற மாதிரியா இருக்குது. எப்படிங்க டாக்டர் இவருடைய நிலைமை என்ன எனக்கு தெரிஞ்சிருக்கணும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு. நான் அவங்க ஒய்ஃப் தான், சொல்லுங்க அப்படின்னு. எந்த டாக்டர்கிட்ட போனீங்க? பாகாயம். நீங்க ஹாஸ்பிட்டல்ல தானே ஒர்க் பண்றீங்க? ஆமாங்க. அப்ப அங்க கூட்டிட்டு போகலையா? நான் வந்து கிளினிக்ல ஒர்க் பண்றேன், ஹாஸ்பிட்டல் இல்லைங்க. அவரு பாக்குற ட்ரீட்மெண்ட் வந்து அங்கதான் பாத்துட்டு இருக்காங்க பாகாயத்துல. அவருக்கு அங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரு தான் சொன்னாருங்க. அவருக்கு சொன்ன பேருக்கு சரி இருங்க, நான் வந்து அவர் சொன்னது கூட நான் நம்பல. சரி வாங்க நான் கூட்டிட்டு போய் பாக்குறேன், நீங்க இப்படி மனநிலை சைக்கோ டாக்டர் நம்ம போயிட்டு பார்க்கலாம், இப்படியெல்லாம் நீங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, வாங்க நான் கூட்டிட்டு போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போய் சார்ட் போட்டதுக்கு அவரே சொன்னார், இல்லை என்கிட்ட பழைய சார்ட்டே இருக்குது, சரி அந்த நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அவரே சார்ட் நம்பர் சொன்னாருங்க. சொன்னோன்னா அந்த நம்பர் போட்டு அவரே 20 ரூபாய் கட்டிட்டு அவரே டோக்கன் வாங்கிட்டு வந்தாரு. போயினோன்னு நாங்க அந்த டாக்டர், அவரை பாக்குற டாக்டர் வரல, வேற ஒரு டாக்டர் இருந்ததுனால நாங்க போயிட்டு அவர்கிட்ட கேட்டோம், டாக்டர் இது போல எல்லாம் பண்றாரு, இவருடைய ஆக்டிவே இது போல இருக்குது, நாங்க என்ன பண்றது அப்படின்னாக்கா, அவருக்கு நாங்க மேரேஜே பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம். என்ன ப்ராப்ளம் அவருக்கு? அதான் அவர் வந்து அது என்ன ப்ராப்ளம் நாங்க கேட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்படிதான் அவர் சந்தேகப்படுவாரு, மென்டலா இருக்கிறவங்க இப்படிதான் படுவாங்க, சந்தேகப்படுவாங்க, அடிப்பாங்க. அவர் வேலைக்கு போறாரா? வேலைக்கே போறது இல்லைங்க மேம். எங்ககிட்ட அதுவும் போய் சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க, அட்டெண்டர் வேலை. இவ்வளவு தூரம் விசாரிக்காம எப்படி கல்யாணம் பண்ணீங்க? எங்க வீட்டுல விசாரிக்கிறதுக்கும் யாரும் இல்லைங்க மேம், அண்ணாங்கெல்லாம் அங்க போயிட்டாங்க. அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்க. சிஎம்சியில போய் 2 லட்சம் ரூபாய் கட்டிட்டு அங்க ஆஞ்சியோ பண்ணாங்க. ஆஞ்சியோ பண்ணதுல என் மேரேஜுக்கே வரேன், நான் கல்யாணம் கூட வேணாம், மேரேஜ் எல்லாம் பத்திரிக்கைலாம் இவங்க அச்சு எடுத்துட்டு வந்து குத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, சரி நல்லா ஆயிட்டாரு, ஆஞ்சியோ பண்ணி பரவாயில்ல இப்போ சுமாரா இருக்கணும், பெட்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க மேம். இது கைப்பூச்சி குடிக்கிறதுக்கு மண்டபத்துக்கு. அவ்வளோ சுச்சுவேஷன்ல இவங்க ஒரு உண்மையை கூட என்கிட்ட சொல்லல. எங்க அப்பா என்ன வேதனை போடுறாரு தெரியுங்களா? யாரும் ஒரு வார்த்தை சொல்லல. எவ்வளவோ செலவு பண்ணி என் பண்ண சந்தோஷம் இன்னும் கூட வேலை பண்ணுங்கிறேன். நைட்டெல்லாம் நினைச்சு வரும். டவுரி கொடுத்தாங்களாமா அவனுக்கு? எவ்வளோ? 22 சவரன் போட்டோம். வண்டி கொடுத்தாங்க, வண்டி கொடுத்தது அவரு வண்டி கூட ஓட்ட தெரியல, ஊந்து ஏஞ்சி அடிபட்டு காலையில. 22 சவரம் அங்க போயிடுச்சா? இல்லைங்க, 7 சவரம் நான் போட்டேன், மீதெல்லாம் அவங்கதான் வாங்கி வச்சிருந்தாங்க. 7 சவரத்தை வச்சு நான் பேங்க்ல என் அக்கௌண்ட்ல வச்சு கொடுத்தேங்க மேம். அது போட்டு 15 சவரம் எங்க மாமியார் கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். ஏன் வச்சுங்கிற குடுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கினாங்க. அவங்க வாங்கிக்கினே சரி என்ன பண்றது தெரியல, நான் போட்டு இருந்தது வச்சு நாங்க 70,000 இந்த கடத்தை தீர்த்துக்குங்க. எந்த கடன்? அதான் 4 லட்சம் ரூபாய் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா மேரேஜுக்கு, அதனால தாங்க இந்த 70,000 கொடுங்கன்னு சொல்லிட்டு 70,000 நான் கொடுத்தேங்க. அதை கூட நம்ம மூட்டு குத்துறேன் நான். 4 லட்சம் யாரு செலவு பண்ணாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எங்களுக்கு செலவு பண்ணாங்களாம், கல்யாண செலவு 4 லட்சம் ரூபாய், அதனால நீங்க தான் தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளா எங்களை அப்படியே ஒரு டார்ச்சர் கொடுத்தாங்க. எங்க வீட்டுல வந்து சொன்னாங்க, சரி போமா அந்த நகையில நல்லா வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, நீ வச்சு குத்துறமா அப்படின்னாங்க எங்க அப்பா கூட. அதனால அந்த ஒரு வார்த்தைக்கோசம் நாங்க கொடுத்தோம். படிச்ச பொண்ணா இருக்கீங்க, வேலைக்கு போறீங்க, அவங்க அசிங்கமா கேக்குறாங்க மேம் கொடுக்கலன்றதுக்கு. அவருடைய ஆக்டிவ் வந்து அதே போலதான் இருக்குதுங்க மேம். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நான் வாழ மாட்டேன் இவரு கூடன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கூட்டிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். இவர் வந்து எங்களை வந்து நைட்ல வந்து இது பண்றாரு, ஹாஸ்பிட்டல் வந்து அடிச்சுட்டு டாக்டர்லாம் அப்புறம் டாக்டர்லாம் சொல்லி போன வாரத்துக்கு முன்னாடி வந்து கொலாபலன்னு அடிச்சுட்டு 4 பேஷண்ட் எல்லாம் உட்காந்து இருக்காங்க, அப்படியே அடிச்சு வெளியவே விடலைங்க மேம். அடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. டாக்டர்லாம் திட்டினாங்க, நீ இது போல பண்ண நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், வா உன்னை விடுறதில்லன்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்து. அப்புறமா டாக்டரை போன் பண்ணி போலீஸ் வர வச்ச உடனே போலீஸ் 1/2 மணி நேரம் பொறுத்து வந்தாங்க.
அவங்க வந்த உடனே போலீஸை பார்த்தோன்னே இவர் ஓடி போயிட்டு அப்புறம் எங்க அம்மா எல்லாம் வந்து என்ன ஆட்டோல வச்சு கூட்டிட்டு போனாங்க. இது போலலாம் பண்றேன்னு சொல்லி மிரட்டி அடிக்கிறான். உன்னை சும்மா விடுறதுல வா, நானு கொலை பண்ணாது விடுறதில்ல அப்படின்னு மிரட்டிட்டு போறேன். ஹாஸ்பிட்டல் வந்து நான் தனியா வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. அது போல வந்து நேரம் அடிச்சிட்டு போயிட்டேன். கல்யாணம் பண்ணாம இதுக்கு பேசாம இருந்திருக்கலாமே. எங்களுக்கு தெரியாது, இவர் நல்லவன் தான் நினைச்சு கொடுத்துட்டாங்க மேம். எங்க வீட்டுல அம்மா பார்த்தா தான் இவரு சைக்கோன்னு தெரியுது. அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாலும் போலீஸ் அவரு எங்க மாமனார் சின்ன மாமனார் போலீஸ்ன்னு சொல்லிட்டு யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கூட எங்க அப்பா எங்க அம்மா வந்து இது போல கேட்டாங்க, வாழ வைக்கணும்னு சொல்லுங்க. அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் கூட கொடுக்கலைங்க. என்னம்மா போச்சுங்க? ஃபஸ்ட்டு இந்த பையன் போச்சுங்கம்மா. இந்த ஒரு பையனாண்டு வேலை இல்லைப்பா, தம்பிக்கு கொஞ்சம் பார்த்து கொடுப்பான்னு. அதுக்கு என்ன பண்ணிருக்கிற? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆ கல்யாணம் பண்ணீங்கல்ல, ஆமாம். என்ன சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? பையனுக்கு என்ன வேலை சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? பையனுக்கு அதான் அவன் வந்து பெயிண்ட் அடிக்கிறான். இங்கே தான் சொல்லிட்டேன், பெயிண்ட் அடிக்கிறான். அவங்க அப்பா ஹெட் மாஸ்டராக இருந்து அவங்க டெத் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க வேலை வந்து சீனியாரிட்டி பிரகாரமாக தான் 17வது வருஷம் வரும். அப்படியாம்மா? என்ன சொன்னாங்க? வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு தான் சொல்றாங்க மேம். அவங்க எங்க அப்பா கிட்ட எல்லாம் அதுதான் சொன்னாங்க. வேலை செஞ்சு எவ்வளவு டவுரி வாங்குனீங்க அவங்கள்ட்ட? நான் இது வரையில அவ என்ன எடுத்துன்னு வந்தா, ஏது எடுத்துன்னு வந்தா ஆனா நான் பார்க்கல. ரெண்டாவது வாரம் இந்த பையனை கூப்பிட்டேன், இவளையும் கூப்பிட்டு நீ வந்து உன் ஃப்ரெண்டுங்களாண்ட நகைங்களை காட்டிட்டியா? என்னன்னா அந்த பிரேஸ் கட்டும் கழுத்து செய்யணும், அந்த பிரேஸ் கட்டும் தான் இவங்க போட்டது. நாங்க வந்து தாலி சரடு, தாலியோட 3 சவரம், 3 சவரம் 2 வாலியில் 2 சவரம், அவ்வளோதான். அவனுக்கு வந்து 3 மோந்திரம் போட்டோம், அந்த 3 மோந்திரம். இதை தவிர்த்து நாங்க வேற எதுவுமே இவளாண்ட நாங்க வாங்கலைங்கம்மா. இவ என்ன அண்ணாங்க கொடுத்துட்டு போனாங்க. இவங்க என்ன போட்டு வந்தாங்க? எத்தனை சவரன்? அங்க 22 சவரன் நாங்க வச்சு எவ்வளவு இந்த நோட்டீஸ் யார் யார் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு எங்க சின்ன மாமனார் மாதிரி வாங்கியிருக்காங்க. காட்ட சொல்லி கேளுங்க. 15 சவரம் வாங்கியிருக்கீங்களா அந்த பொண்ணோட? இந்த கையால நான் வாங்கினேன்னா, இந்த கையால அவளாண்ட வாங்கினேன்னா, இந்த கண்ணால நான் அந்த நகையை பார்த்திருந்தேன்னா இந்த 2 கண்ணும் குருடா போயிடும். இந்த கை வந்து குஷ்டரோகம் பிடிச்சிடும். சரி, ஒரு நிமிஷம், அது ஒரு விஷயம். எதுக்கு அந்த பொண்ணை திட்டுறீங்க? மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா? முதல் நைட் அப்போ நம்ம என்ன செய்வோமா, பெரியவங்க கூப்பிட்டு உள்ள விடுவோம். உள்ள விட்டு வெள்ளை பாவாடை வெள்ளை சட்டை எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவோம். வெடிகாலம் வரும்போது எல்லாருமே தானே வந்து பார்ப்பாங்க. ஒரு நாத்தனாரி, ஒரு ஒத்தா, ஒரு கத்தி, எல்லாருமே தானே பார்ப்பாங்க. நீ நல்ல பொண்ணா நல்ல பொண்ணு இல்லையானே பார்ப்பாங்க. ஆமாம்மா, இதுதாம்மா சாயங்காலத்துல எந்த உலகத்துல இருக்கீங்கம்மா நீங்க? எந்த உலகத்துல இருக்கீங்கம்மா? நல்ல பொண்ணா நல்ல பொண்ணு இல்லையான்னு செக் பண்றீங்களா? என்னமா பண்ற கிரைம் இதெல்லாம்? சரிம்மா, தூக்கி உள்ள போடணும். சரிம்மா, அது கூட விட்டுடு. முதல்ல உங்களை தூக்கி உள்ள போடணும். சரி, இது என்னத்துக்கு இப்படி அழுதுமா சொல்லுங்கம்மா. நாங்க இப்ப நான் பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. நான் எந்த டார்ச்சரும் பண்ணல. வாழ்க்கை கெட்டு போச்சு மேம். நான் என்ன பண்றது? நீங்க பண்றது அநியாயத்துக்கு வாழாம என்ன பண்ணுவா சொல்றேம்மா. நீ வந்து வாழலன்னா என்ன சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதோ என்னவோ எனக்கு புரிஞ்சுது. இந்த அம்மா சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டீங்க. இது ஏஜ் ஓல்டு பிராக்டிஸ், பண்டு காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தப்பான விஷயம் இது. இத தடை செய்யப்பட வேண்டிய விஷயம். ஒரு பொண்ணுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெள்ளை பாவாடை வெள்ளை ஜாக்கெட் போட்டு பொண்ணு அனுப்புவாங்களாம். நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்ணுவாங்களாம், இவன் நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு. இதெல்லாம் ஒரு சரிங்கம்மா கஷ்டமே. இவ்வளவு வருஷம் இவ்வளவு அந்த பொண்ணை இதை விட அவமானப்படுத்த முடியுமா? நான் அது வரை கேட்கலமா நானு. ஆனா இது கேட்கல நானு. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் எங்கயோ முன்னேறிட்டோம். இப்படி என்ன பாத்தீங்களா? இது வரையில நான் கேட்கலமா. அவள அதே நைட்டு 11 மணிக்கு வந்து கதவு தட்டினா வாய் இருக்குல்ல, அம்மா கூப்பிடலாம்ல. நைட் 8 மணிக்கு நான் டியூட்டி முடிச்சுட்டு அங்க பாருங்க. 9 மணி முதல்ல மருமகளா மரியாதை கொடுக்க கத்துக்கணும். அது இல்லாம நீங்க மாமியார் சொல்லி பிரயோஜனமே இல்ல. நீங்க இப்ப சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, ஏத்துக்க கூட முடியாது.
ஏம்மா என்ன அது மாதிரி பண்ணதால்தாம்மா நான் அது மாதிரி கேட்க. அட்லீஸ்ட் நீங்களாவது சேஞ்ச் ஆகணும்ல. உங்க மாமியார் அப்படி பண்ணாங்கங்கிறதுக்காக இந்த பொண்ணை அப்படி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் ஒண்ணுமே மனசாட்சி இல்லையாமா? அம்மா நான் உங்களால தான் பேசுறேன். மாமியார் பெரிய மாமியார் உங்களால தான் நான் பேசுறேன். தங்கச்சிங்களே என்ன வந்து கொடுமை பத்துறாங்க. அதெல்லாம் சும்மா மூணு பேரும் சேர்ந்துன்னு வந்து அதெல்லாம் அவட வந்து இதே போல ரோஸ் அவ வேலைக்கு போற அவ பாட்டுல கடந்திருப்பா. அவ வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. வீட்டுக்குள்ள ஒரு கூட்டிட்டு உன் வீடு கிடையாது போடின்னு சொல்லிட்டு நைட் 11 மணிக்கு நான் சொல்லலைங்கம்மா. நான் உண்மையா வீட பூட்டிட்டு கடை மாட்ட வீட பூட்டிட்டு சாவி எத்தனை போட்டான்னு நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்களா? சண்டே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாக்கா வீட பூட்டிட்டு கடங்காரி வீட பூட்டிட்டு சாவி எத்தனை போயிட்டா பொய்யெல்லாம் சொல்றாங்க. நாங்க பூட்டு போட்டு உங்க நகை 15 பவுன் நகை கொடுத்தாங்களாமா? ஆமா நீங்க கிட்ட கொடுத்தாங்கம்மா. பூட்டை இல்லைங்கம்மா. உடைச்சிட்டு வேற பூட்டு போட்டு எத்தனை அது போயிருக்காங்க. எதுக்காக கேட்டுன்னு கேளுங்கம்மா. இப்ப வந்து கேஸ் வந்து புக் பண்றாங்க இல்லைங்கம்மா. கேஸ் வந்து புக் பண்றாங்க இல்லைங்களாம்மா. சொல்லுங்க நான் கேக்குறது கொஞ்சம் தயவு செய்யுங்கம்மா. மருமகள் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அவள்கிட்ட போட்ட நகை அவளுக்கு கொடுத்த காசை வாங்கிதான் நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணமா? எங்க உங்க பையனை வித்தீங்களா உங்களுக்கு? ஐயோ இல்லைங்கம்மா. எங்க பைசா ஏன் வீட்டை அடமானம் போட்டுருக்கு 4 லட்சத்துக்கு வீட்டை 4 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி இப்படிதான் மருமகளை நடத்துறதா? அம்மா நாங்க அது வெள்ளை பாவாடை போட்டு அவளை செக் பண்ணுவீங்களா நீங்க? ஆனா செக் பண்ணலமா அவள ஒண்ணுமே பண்ணல. கடைசி 4 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. சொல்லுங்கம்மா. வீட்டுக்கு வர பொண்ண கையில வச்சு கூட்டிட்டு போனோம். நான் சொல்றது கேளுங்கம்மா. இந்த யாருன்னா மாப்பிள்ள பிள்ளைய வந்து பொண்ணு போயிட்டாரு எத்தனை இவன் லோப்பரு இவன் சம்பாதிக்காதவன் இவன் மென்டல் யாருன்னா எத்தனை தூடுவாங்களாம் நீங்களே சொல்லுங்கம்மா. நான் அது வரைக்கும் நான் எதுன்னு கேட்கவே இல்லை. இந்த விஷயத்த நான் கேட்கல. அது பையன் பிரச்சனை இல்லையாமா? அதுக்கு பின்னாடி பையன் பிரச்சனை இல்லையா? அவகிட்ட 2 மாசம் இவங்க 2 பேரும் என்ன சொன்னீங்க? உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை? என் பையனுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க அப்பா செத்துட்டாங்க எரிச்சாங்க பாருங்க. எரிச்ச போது பயந்துட்டான். பயந்ததால நான் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு பண்ணதான். நைட்ல ஒரு மாத்திரை எடு அதையும் சொல்லிட்டேன். எப்ப சொன்னீங்க? இந்த மாதிரி பெற்றவங்க பண்ணறதுனால இந்த மாதிரி பசங்களோட வாழ்க்கை கெட்டு போறது. பையனை பத்தின விஷயங்கள் சொல்லாம அவன் வேலைக்கு போறதில்ல சொல்லாம அவன் மருந்து சாப்பிடறான் சொல்லாம இந்த பொண்ணை கெட்டி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. அவங்க அந்த மாதிரி அம்மாக்களை தூக்கி உள்ள போடணும். அவங்க அண்ணன் கூட மாத்திரை எடுக்கிறவங்க 4 பிள்ளைங்களை பெற்று இருக்கிறாங்க தான். அவங்க அண்ணன் கூட அப்படி சொன்னவங்க தான். சொல்லாதது ஒண்ணு இல்லம்மா. யாராவது தெரிஞ்சு இவ்வளவு மேரேஜ் பண்ணி இவ்வளவு குத்து நானும் பொண்ணு நான் ஏமா பொய் சொல்ல போறேன்? நான் பொய் சொல்ல மாட்டேமா. இதையெல்லாம் நான் மூடி மறைச்சு பையன் நினைக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? எனக்கு 2 பிள்ளைங்க தான்மா. நான் வந்து வீட்டுல இருக்கிறேன்னு பொய் சொல்லக்கூடாது. 15,000 வாங்குறேன் நானு. கார்டு எடுத்து காட்டினா அடிப்பீங்களா? 8,000 தான் பென்ஷன் தான் சொன்னேன் நான். 4,000 நான் 10 நாள் தான் லீவ் போட்டேன். சரி கஷ்டம் எனக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கல தெரியுங்களா அவரு? நான் அப்ப கூட கேட்டேன் எங்க மொய் காசு எனக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கலையா கேட்டதுக்கு இவ பூக்குனால ஏன்டி இப்படி பூக்குன அது கூட அப்படி கிடையாது. உண்மையா சொல்றேம்மா. நான் ஏமா போய் சொல்லணும்? நீங்க எத்தனை பையன் என்ன பண்ணாலும் பண்ணுங்கம்மா. ஆனா நான் உண்மையா சொல்றேன். அம்மாவை நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆனா இது ஒரு எடுத்துக்காட்டு. என்னன்னா பசங்களை வச்சுக்கிட்டு பசங்களை ஒரு வியாபார பொருள் ஆக்குறது அம்மாக்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பையனுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னா பையனை நல்லத முதல்ல கரெக்ட் ஆக்கணும். இது உண்மையா மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணறது பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வர்ற மருமகளை இந்த மாதிரி டார்ச்சருக்குள்ள கொண்டு தள்ளி விடுறது, அவங்கள்ட்ட நகைய வாங்கி புடுங்கி எடுத்துட்டு போறது இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நான் வாங்கலமா, அவ குடுக்கல. இருங்க அவங்க அப்பா கேட்டா தெரியும். கேளுங்க எவ்வளவு வாங்கினா எவ்வளவு பொண்ணு நான் என்னாண்ட காட்டு கூட இல்லம்மா. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுமா. எல்லாமே போட்டிருக்காங்க, வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க போட்டு பாருங்க. வாங்கினாங்களே இல்லையா? அம்மா நீங்க போட்டு பாருங்க. ஜெராக்ஸ் இப்ப நீங்க இந்த சாமான எல்லாம் போட்டதெல்லாம் அந்த லிஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்கம்மா, அதை எடுத்து பாருங்களாம்மா. கொடுத்துருக்குறாங்க இல்லைங்கம்மா. அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு சவரம் போட்டாங்க, எவ்வளவு நகைப்பட்டாங்க இருக்கு இல்லைங்கம்மா, எடுத்து பாருங்களாம்மா.
இங்க உட்காரீங்க மேம். அடிக்க மாட்டேன். நீங்க அங்க உட்காரீங்க, என்ன அடிச்சு எனக்கு அங்க பயமா உட்காருங்க. இருக்குங்க. அங்க உட்கார். உட்கார். தம்பி இவங்க நகை போட்டுட்டு வந்தாங்களா? அது நகை போட்டு நான் பார்க்கல மேடம். யாருக்கு தெரியும் நகை போட்டாங்களா இல்லையான்னு? அவங்களுக்கு தான் தெரியும் மேடம். இந்த பையனை எடுத்துன்னு வந்து விட்டாங்க பாரு. விட்டுட்டு 1 மணி நேரமா ரோட்ல 4 பேர் போற வர முச்சந்தி வழியில நின்று அப்படி பேசின்னு இருக்கேன். நான் நேற்றுக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன். ஏன் அப்படி பேசிட்டு இந்த பையனை எடுத்து வந்து விட்டு பாரு. அப்ப என் வயிறு எரிஞ்சு நான் சொல்ல மாட்டேன். நீ உண்மையானாலும் அன்னைக்கு ஏன்டி அது மாதிரி பண்ண? 3 மணிக்கு ஏன் என்று குளிச்சேன்னு நான் கேட்க மாட்டேன். மற்ற காலையில எல்லாரும் பார்க்கணுமே. மத்தினே போய் எல்லாரும் பொய் கிடையாது. ஒரு நிமிஷம். அம்மா நீ இது மாதிரி பேசனா நான் போறேம்மா. உங்க ரூம்குள்ள வந்து எல்லாரும் பார்த்தாங்களா? பேசக்கூடாது. எல்லாம் வெளியே நின்று பார்த்தேன். இதுக்கு முழுக்க காரணம் அவங்க அண்ணன் தான். நான் கம்பல் பண்ணல, கம்பல் பண்ணது அவங்க அண்ணன் தான். கல்யாணம் பண்ணிக்கோங்க சொன்னது அவங்க அண்ணன் தான். அவங்க அண்ணன் தான் நான் கல்யாணமே வேணாம் தான் சொன்னேன். நாங்க போலமா இவங்க கூப்பிட்டு இவங்க தான் இவன் நல்லா இருக்கிற அவளுக்கு இவளுக்கு அவங்க அப்பா சொன்னாரு. அவங்க அப்பா அம்மா பார்த்து நல்லா இருக்கிறாங்க, இது மாதிரி நல்லா இருக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்தா இது பார்த்து வச்சுது தெரியுமா? சும்மா பொய் எல்லாம் இவங்க தான் கம்பல் பண்ணது. நான் ஒன்னும் கம்பல் பண்ணல. தம்பி யாரும் அந்த அலையன்ஸ் கொண்டு வந்தது? அந்த பாஸ்டர் இவங்க ஊர்ல இருந்து ஒரு பையன் இதை வந்தான் சார் மேடம். அவங்க வந்து சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் இட்டுன்னு போய் வந்து சொன்னதை நாங்கள் பார்த்தோம். சரி நல்ல பையன், நல்ல எந்த பழக்கம் இல்லை, நல்ல பையன் சொன்னாங்க. சரின்ட்டு நல்ல பையனாக்குறான்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. சரின்ட்டு நாங்கள் எல்லாத்தையும் போட்டு நகை நட்டு சாமானும் செட்டு. எவ்வளோ நகை போட்டீங்க? 22,000 நகை போட்டோங்க. போட்டு வண்டி பெரிய வண்டி கொடுத்தோம். 57,000 ரூபாய் வண்டி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு கீழே கொடுத்து இவனுக்கு நான் 5 சவரம் நிக்கல செயின் கைத்துக்கு 3 சவரம் கைக்கு போட்டு 2 சவரம் 5 சவரம் நகை போட்டு இவனுக்கு. இந்த பொண்ணுக்கு வர செயின் நிக்லஸ் எல்லாம் போட்டு அனுப்பினோம். வண்டி பெரிய வண்டி எடுத்து கொடுத்தாங்க. பெரிய வண்டி நான் எதுவுமே கேட்கல மேடம். நான் கேட்டது எல்லாம் பொண்ணு மட்டும் அனுப்பி வைன்னு சொன்னேன். நான் எதுவுமே கேட்கல. எல்லாம் உங்க அண்ணன் தான் எல்லாம் கம்பல் பண்ணது. இவங்க அண்ணன் தான் தேவலையில இவங்க அண்ணன் தான் எல்லாமே. அப்படி எல்லாம் முடியாது. இந்த பொம்பளை நான்றாங்க கல்யாணம் பண்ணு போனதான் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி வீட்டுல போய் பூந்து கிடையாது. உனக்கு கூடு கிடையாது போட்டு வெளியே படுத்தணும். இது கடவுள் சத்தியமா சொல்றேன். 2 ராவா நாங்க வெளியே படுத்து அந்த ஊருக்கார கேளுங்க. போன் பண்ணி சரி என்னத்துக்கு வெளியே வந்தீங்க? சண்டை போட்டு இது என்னத்துக்கு அந்த கதை வெளியே போ வெளியே நானே சொல்லிடுனாமா. வெளியே போ வெளியே போன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில பொண்ணுக்கு தனியா வச்சாங்களா இல்ல கேளுங்க. தனியா வச்சுட்டு இப்படி மூடி வச்சு இந்த கை தார்த்துட்டு எங்களை இப்படி கொஞ்சம் கோலம் பண்ணி எங்களோட ராவண பகல்ல வந்து ராவல அடிக்கிறான். இவங்க பொண்ணு போய் வேலை மேல அடிச்சுக்கிறான். இன்னும் இவனுக்கு அவ்வளவு கொம்பு நினைப்பிடா. நீ என்ன பண்ற அடிக்கடி எல்லாரும் பேசிட்டு இருக்காதீங்கம்மா மேடம். அவங்க அண்ணன் டேப்லெட் எடுக்கிறாரு மேடம். நான் சொன்னேன் நான் டேப்லெட் எடுக்கிறேன் ஒத்துக்குங்க அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட சொன்னேன். அவங்க அண்ணனுக்கு சொன்னாங்க மாத்திரை எடுக்கிறேன். அவர் எங்க இருக்காரு? அவங்க அண்ணன் சர்ச்சில் இருக்காரு. சர்ச்சில் இருக்காரு அவங்க அண்ணன். சர்ச் பாஸ்டருங்க. நீ பெரியம்மா பையன் அவரு. அவர் பாஸ்டர். குடுக்குவாங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லன்றாங்க அவங்க. இப்படி மூடி வச்சு கை தார்த்துட்டு என் பொண்ணு வாழ்க்கை கத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை? அதாம்மா இவங்க மனநிலை இப்போ புள்ள சரியில்லாததுக்கு தெரியாது எங்களுக்கு. பொண்ணு புள்ள நல்லா இருக்கிறான். பொண்ணு அவர் நல்லா தானே இருக்காரு. வீடெல்லாம் நல்லா அவர் நல்லா தானே இருக்காரு. நீ பேசக்கூடாது. அவர் நல்லா தானே இருக்காரு. அவருக்கு என்ன குறை? எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாக்கா சைக்கிள் வண்டி நிக்க வச்சுக்கிறாங்க. சைக்கிள் இதுக்கு லைசன்ஸ் இல்ல, இதுக்கு லைட் இல்லைன்னா 2 முறை அப்படியே சொன்னா. 2 முறை வந்தப்போ அடிக்கிறதுக்கு வரையாறான். என்ன அப்படி பண்றாங்க? அந்த பையன் நல்லா தானே இருக்கான். நீங்க சும்மா மனநல சரியில்லை அப்படி இப்படி சொல்றீங்க. எதை வச்சு சொல்றீங்க? இந்த டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பாத்துட்டு வந்தோமே. எங்களை வேற அடிக்கிறதுக்கு வராங்க. அப்படியே இது பண்ணிருங்க. இருங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க எப்படி அவர் நல்லா இல்ல சொல்லலாம்? சொல்லுங்க என்ன காரணத்துக்கு கொண்டு சொல்றீங்க? பேசக்கூடாது. இவங்களை இட்டுன்னு போய் வேலை மேல விட்டாங்க.
இவங்க 2 பேர் தனியா இருக்கிறாங்கன்ட்டு எங்க டீ காப்பி ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ஆளு என்னன்றான் அந்த ஆளு வேலை செய்ய மாட்டேறான். நான் 10 15 கப்பு வைக்கிறான் 30 கப்பு வச்சு அனுப்புறான். அவர் கேக்குற என்ன தன்மை கேக்குறாருங்க 30 கப்பு அவர் கேட்கும் போதெல்லாம் ஒரே இதுதான் இருப்பியா சுத்தி சுத்தி வர மாட்டியா 4 பேர்ட்டு பேச மாட்டியான்னு கேக்குறாரு. வேலைக்கு போனப்போவா? சரி, நீங்க ஏதோ மருந்து சாப்பிடுறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். அப்ப எதுக்கு மருந்து சாப்பிடுறீங்க? நான் மருந்தே சாப்பிடறது இல்ல இப்ப நானு. இல்ல, என்ன எதுக்காக சாப்பிட்டீங்க? அது அப்பா காலமாயிட்ட எரிச்சிட்டாருங்க. அது ஒரு இது எனக்கு பயம் வேற எதுவும் இல்ல. அதுதான் இருங்க. சின்ன வயசுல அப்பாவோட பிரிஞ்சிட்டு நானு. அதனால எனக்கு பயத்தினால இதாயிடுச்சுங்க. வேற அது பயத்துல மூளை சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே அதுக்கப்புறம் விட்டுட்டேன் எல்லாமே. ஒரு டைம்ல மென்டல் மாதிரி ஆயிரும் சார். கொஞ்ச நேரம் நல்லா பேசலாம், கொஞ்ச நேரம் பேசுறது இன்னொரு வார்த்தை பேசி பாருங்க. நீங்க சும்மா மென்டல் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்படித்தான் பண்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்க உங்களை? அனாவசியமா டைவர்ஸ் கேட்டாங்க மேடம். எது கேட்டாங்க? டைவர்ஸ் கேட்டாங்க. எதுக்குமா டைவர்ஸ் கேட்டேன்? அவர் ஆக்டிவ் எல்லாம் எனக்கு பிடிக்கலைங்க மேம். அவர் மருந்து பேசுறாரு, சாப்பிடுறது இல்ல, துணி ஒழுங்கா போட்டுக்கு தர்றது இல்ல, தலைவாரு புளி நான் உட்காந்து இருக்கிறது. மேடம் அதெல்லாம் கரெக்டா வேலைக்கு போகும்போது எல்லாம் கரெக்ட்டா செஞ்சு போடுங்க மேடம். தம்பி கிட்ட பேசினா கூட சர்ச்சுக்கு போன தம்பி கிட்ட பேசினா கூட திட்டுறது அடிக்கிறாங்க. அப்படி எல்லாம் சந்தேகப்படுறாரு மேம். அதுக்கப்புறம் தான் நான் டாக்டரை போய் பார்த்தேன். டாக்டர் போய் கேட்டாங்க, அவர் சுபாவம் அப்படிதாம்மா இருக்கும், நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணக்கூடாது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி இல்ல மேடம். கல்யாணம் பண்ணலாம் விதை பயத்துக்கு ஒரு மாத்திரை நைட்ல எடுக்கிறோம்னு சொல்லணும்னு சொன்னாங்க. மேடம் பயம் இல்ல, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறேன்ல நான். ரெஸ்பெக்ட் கொடுத்து பயந்தானே பேச ஒரு மனுஷன் அந்த பயந்தா ஒரு மனுஷன் தன்மை அதான் பயந்து பேசணும், ஆக்டிவா இருக்கணும் அதான் நம்மளுக்கு மனுஷன் தன்மையை. வேற என்ன சொல்லுங்க பாக்கலாம். சரி, இப்ப என்ன சொன்னீங்க? இப்ப என்ன வார்த்தை சொன்ன சொல்லு. இப்ப என்ன வார்த்தை சொல்ற நமக்கு சொல்லு. சொல்லுடா. ஆக்டிவ்னா என்ன? ஆக்டிவ்னா சுறுசுறுப்பா இருக்கணும், ஒரு நல்ல பேச்சு பேசணும், நல்லா தெம்பா இருக்கணும், அதான் ஆக்டிவ். இப்ப அத்தையா பேசுன நீ சொன்ன வார்த்தை இப்ப சொல்லணும். நீங்க இப்ப சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லுங்க. அதான் நாங்க மென்டல் ஆகலன்னு சொல்லி இப்ப இது பண்ணிதான் சொல்லி சொல்றோம். அப்படி இல்ல, நீங்க வேற என்ன சொன்னீங்க சொல்லுங்க. வேற என்ன நாங்க சொன்னது இது பண்றது சொல்லுங்க. இப்ப அவர் சொன்னீங்கல்ல, அதுக்குதான் மென்டல் ஆகுற மாதிரி இது கரெக்டா சொல்லுங்க. நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க அது கரெக்டா சொல்லுங்க. எங்களை மாட்டுறாங்க இல்லைங்களா? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இப்ப என்ன வார்த்தை சொன்னீங்க கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா தான் சொல்லணும்னாக்கா எங்களே மருந்து தான் பேசுற மாதிரி பேசுற சொல்ல. நீங்க மறுபடியும் சொல்லுங்க. அப்ப பேசாம இருக்கணுமா? தேவையில்லாம மிரட்டக்கூடாது பசங்களை. தேவையில்லாத பாருப்பா, இப்ப பிரச்சனை சால்வ் பண்ணணுமா வேண்டாமா? சால்வ் பண்ணு மேடம். எப்படி சால்வ் பண்ணலாம்னு இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அவங்கள பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணீங்க? ஆமா மேடம். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க நல்ல பையன். ஆமா மேடம். ஓகே, உங்க ப்ராப்ளத்தை நீங்க அவங்கள்ட்ட சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன் மேடம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா தம்பி? எந்த ப்ராப்ளம் இல்ல மேடம். எந்த ப்ராப்ளமும் இல்ல? நோ ப்ராப்ளம். எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு? இல்ல மேடம். அப்புறம் எதுக்கு மருந்து சாப்பிடுறீங்க? மருந்து சாப்பிடுறது இல்லைங்க நானு. நீங்க தான் இப்ப சொன்னீங்க சாப்பிடுறேன்னு. சாப்பிடுறது இல்லை மேடம் நானு. உண்மையா பேசு. சாப்பிட்டு இருந்துங்க, ஆனா இப்ப விட்டுட்டுங்க நானு. சாப்பிடுறாருல ஒரு மாத்திரை எடுக்கிறான் மாமன். இந்த பயத்தை நீக்கிறதுக்கு தான். அந்த பயம் இல்லைன்னா உன்ன மிரட்டி எடுத்துருவா. இப்ப ஒரு கணவனுக்கு பயந்து தானே நான் சொல்ல அவங்க கேட்கறதானுங்க. அப்படிதான் அப்படின்னா வாழ்க்கைங்க. அவ இது வரைக்கும் அவ அடங்கி வாழ்ந்த நாளே கிடையாது. டே பையன் என்ன அடங்கி வாழ்றது? என்ன அவங்க என்ன அடிமையா? அன்பா பேச அன்பா கிடையாது சொல்லுங்க. ஒரு மாமியார் அம்மா ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அம்மா அதட்டுவாங்க, கேட்பாங்க, கொள்வாங்க. ஒரு வீட்டுல பையன் 2 பையன் இருக்கிறான்னா ஒரு மருமகள் லட்சுமி தான் நான் நினைச்சேன் நான். ஆனா அவங்க அது மாதிரி நினைக்கலையா? அவங்க உங்க அம்மா எப்படி நடத்தினாங்க அவங்கள? நல்லதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? நல்லதான் சொல்லுவாங்க மேடம். திட்டுவாங்க, கொள்ளுவாங்க. திட்டுவாங்க இல்ல, வீட்டுக்கு சொல்றீங்களா? லட்சுமி வீட்டுக்கு லட்சுமி வரும்போது அந்த மாதிரி நடத்தணும். அது மாதிரி நடத்தணுமே. தம்பி ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க வீட்டுல அவ பாட்டுல வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவள் பாட்டுல இருங்க. அவ உங்களை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அவங்க பெத்தவங்களை எல்லாம் விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நீங்க எப்படி வச்சுக்கணும் அந்த பொண்ண? உங்க அம்மா எப்படி வச்சுக்கணும் அந்த பொண்ண? சரிம்மா, இவங்கள கேளுங்க. இவங்க ஒரு நல்லா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏன் டைவோர்ஸ் கேட்க போறா? நல்லாதான் வச்சிருந்தேன் மேடம். அப்புறம் ஏன் டைவோர்ஸ் கேக்குறா? நான் எதுவுமே ப்ராப்ளம் பண்ணலையே. அப்புறம் ஏன் டைவோர்ஸ் கேக்குறா? எதுவுமே பண்ணல நானு. ஏன் டைவோர்ஸ் கேக்குறா? என்னத்து கேக்குறா சொல்லுண்டா.
எதுக்கு டைவர்ஸ் கேக்குறா? அவங்க நைட்ல ஆனா போன் வருங்க, ஒரு போனு. அந்த போனு கேட்டுட்டு போய் உட்காந்து மூலையில உட்காந்து அழுந்து இருப்பாங்க. அது எதுக்குன்னு கேளுங்க. அதுவும் பொய். யார்கிட்ட பேசுறேன்னு கேளுங்க. இதுவும் பொய் தான் மேம். பொய். நான் போன் நீங்க பேசாம இருங்கம்மா, அவங்க பேசட்டும். நான் போன் யாருகிட்டயுமே பேசுறதுல பொய் சொல்றாரு. கேளுங்க. யார் பேசுது போன் என்கிட்ட? சொல்லுங்க சொல்லுங்க. யார் பேசுது என்கிட்ட போன்? இப்படி பொய் சொல்லி என் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைச்சு கடவுள் உன்னை நிச்சயமா தண்டிப்பாரு. கேளுங்க. அப்ப நீங்க ஆமா கொஞ்சம் சரி பேசாம மேடம், சரி மேடம், இது உண்மைனா அப்போ நான் நீங்க நைட்ல ஒரு பையன்கிட்ட கூப்பிட்டு பேசுனாங்க, அது யாருன்னு கேளுங்க. எந்த பையன்கிட்ட அந்த பேசுனாங்க? ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்க, வேலை செய்யற இவங்களே எத்தனை பேஷண்ட் வருவாங்க மேம்? நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற டெஸ்ட் பண்ணி டவுட் பண்ணி கேக்குறாங்க. நான் டவுட்டே பண்ணல. இது வரைக்கும் டவுட் அவங்க மேல படவே இல்லைங்க. நான் இது வரைக்கும் சொல்ல டவுட் பண்ணலைங்க. இப்பதானே சொன்னார் மேம் போன் பேச. நீங்களே பாத்துக்கணும். எப்படி வாழ முடியும் என்ன சொல்லுங்க நீங்க? அதெல்லாம் சும்மா இதெல்லாம் டெய்லி நைட்டு போன் வருதா உங்களுக்கு? நம்பர்ல பாக்கலாமா? யாரு போன்? அவங்களே கேளுங்க. யாரு போன்ல டெய்லி வருது? அவங்களே கேளுங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் போன்ல வருது? உன் போன்ல வருதா? அவங்க போன்ல வர்றதே இல்ல மேம். அத்தினி போய் என் போனு செல்லு ஆன் பண்ணி அவர்கிட்ட தான் கொடுக்கறேன் நான் செல்லு. அதுக்கு ஏன் கை நினைச்ச பிறகு இது மாதிரி சீனுன்ற பையன் அந்த பொண்ணை வச்சுன்னு இருந்தான். அவளுக்கு கன்சீவ் ஆயிட்டா. அதெல்லாம் அவளை எடுக்காத. நீ எந்த சபை? நான் குடியாத்துல இருந்து பேசுறேன் ஏன் சொன்னான்? 3 டைம் பேசுனாங்க. ஒரு பொண்ணு தெரிஞ்சது எதுக்கு எல்லாமே பொய் மேம். வாழ்ந்தாலும் அவளை வாழ விட மாட்டேன். மேடம் அது வந்து நான் வந்து மனசு புண்படுத்துறான்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் அவங்க தான் கூட்டு வந்தாங்க. அவங்க தான் இப்ப கூட்டு வந்து அவங்கள தான் சொல்ல வைக்கிறாங்க. அவங்களே தான் அவங்க வாயாலே தான் நான் சொல்றேன். நான் இவ்வளவுத்துக்கும் காரணம் அவங்களே தான். ஒரு விஷயம் நான் சொல்றேன். நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து மென்டல் எல்லாம் சொல்றது தப்பு. குடிப்பழக்கம் இருக்கிறதுவங்க இருக்காங்க, தப்பான விஷயங்கள் பண்ணறதுவங்க இருக்காங்க. லைஃப்ங்கிறது வந்து இந்த பாரு கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். அவரோட வாழறதுக்கு உனக்கு விருப்பமா? இல்லங்க, நான் வாழ மாட்டேன். என்ன எவ்வளவு கொடும் பார்த்தனா நான் தான் மேம் அதை பாத்துருக்கேன். யாரு நான் மனுஷாலி எவ்வளவு பாதிக்கப்படுறது. பொண்ணு வந்து என்ன அடிச்சா என்ன உதைச்சா அவ மேல இப்ப கூட கொல்ல காலையில எட்டி வச்சுட்டு போறாமா? வீட்டுல ஐயருது ஏமா மாமியார் திட்டு மேல காலையில எட்டி வச்சுட்டு போறாமா? அவ புருஷன் நல்லா இருந்தா போதுன்ட்டு நான் வாழ வச்சுமா 3 மாசமா. அவரை பார்த்தாலே பயமா இருக்கு. அழாதீங்கம்மா. வண்டி போது அவங்ககிட்ட சொல்றாங்க வண்டி ஓடுதல் காலை வச்சு பேசுன்னு அடிக்கடி பட்டிச்சு வேணும். வண்டி நாசனம் பண்ணி வண்டி ஓட தெரியாத வண்டி செட் ஆகாது. விட்டுடுங்க அவங்கள. அதை விட்டுட்டு அவங்க எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க. நாங்க வேணாம்னா சொல்றோம். ஒண்ணு வந்து வாழ்ந்தா வாழ், இல்லன்னா எழுதி கொடுத்துட்டு போ. உனக்கு எனக்கு எதுவும் இல்லை. வேற என்ன பண்ண? சட்டப்படி கோர்ட்ல போய் என்ன பண்ணுமோ பண்ணிடுங்கம்மா. சரியா? ஒரே ஒரு விஷயம் தம்பி, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க ஒரு வாட்டி வேண்டாம் சொல்லிதான் நீங்க ஒதுங்கிடுங்க. உங்க வேலையை நீங்க பாத்துங்க. எங்க ஹாஸ்பிட்டல் எங்க வீட்டாண்டி வரக்கூடாது. அதெல்லாம் பண்ணறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு அது அவமானம், உங்க அம்மாக்கு அவமானம். அந்த பொண்ணுக்கு வாழ முடியாம ஆயிடும். வராதவங்க வந்தாங்களா இவங்க தான் பொறுப்பு மேம். அதுக்கு அதுவும் நான் சொல்றேன். போக கூடாது. அவங்க இல்லன்னா அவங்க உள்ள தூக்கி வந்தாங்கன்னா போன் பண்ணி சொன்னா அப்புறம் பெரிய தப்பாயிடுமா அது? அவங்க வீட்டுல அவங்க வேலை செய்யற இடத்துல போய் அடிப்பீங்களா நீங்க? அவ கூப்பிட்டதால தானே. நீங்க பேச வரங்கம்மா. சும்மா அவ கூப்பிட்டதுன்னு அவங்க சிஸ்டர் இருக்கிறாங்க மேடம். நீங்க எதுக்கு அவங்க போய் அடிச்சீங்க? அது எப்படி அந்த பொண்ணு மேல கை வைப்பீங்க நீங்க? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? அவங்க டைவர்ஸ் கேட்டதால அதுக்காக போய் அடிப்பீங்களா? அடிச்சா அவ டைவர்ஸ் வேண்டாம் சொல்லிடுவாளா? இப்ப கேளுங்க, கூட வாழறியா கேளுங்க. அடிக்கிறது உதைக்கிறது என்ன பழக்கம் அது? எனக்கு அவரை பார்த்தாலே பயமா. திரும்ப அடிச்சானா அவமானம். வேண்டாம். பண்ணுவீங்களா அந்த மாதிரி? ராவ் 12 மணிக்கு வீட்டான் வந்து நிக்கிறாங்க மேடம் இவங்க. ஒத்து போச்சுன்னா ஒன்னா வாழணும். ஒத்து போலியா ஒதுங்கிடணும். அதை விட்டுட்டு போய் டார்ச்சர் பண்ணறது உங்களுக்கு மன வருத்தம், உங்க அம்மாக்கு மன வருத்தம், அவங்களுக்கு மன வருத்தம், அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு. நான் நோயாளி மனுஷனை வச்சு அம்மா நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணு அவரோட வாழணுமா வேண்டாமா? அவ வானவே வானான்றா மேடம். நாங்க நீங்க சொல்லுங்க. அவன் வானான்னு சொல்றான் மேடம். வானவே வானா. விட்டுரு. நீ திருப்பி மேல போய் விழ வேண்டாம். ஒதுங்கிடுங்க.
சரியா? சரி, கிளம்புங்க. வணக்கம் மேடம். பார்த்துக்கோமா, ஜாக்கிரதையா இரு. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை